ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசர்வன் இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையை மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. பல முக்கிய ஜோதிட பதிவுகள், ஜோதிடத்தை பற்றிய விழிப்புணர்வு, இதில் எந்தெந்த மாதிரியான நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு நம்ம சேனலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எதிர்வரும் 2024 வருடம் நமது மீனம் ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். மீனம் காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடம். பொதுவாக 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயனம் சயனம் போகம், அயனம் சயனம் மோட்சம். தலை முதல் கால் வரை அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத தலைப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது மேஷம், கால் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது மீனம். நமது கால் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது சனியினுடைய ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு, பாதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாதத்தை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதும் மீன ராசி. இங்கே தான் சனியினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்திரட்டாதி நடுமத்திய பகுதியில் இருக்கும். எப்போவுமே அந்த மோட்ச ராசிகளில் மோட்சத்தை அழிப்பவனுடைய நட்சத்திரம் அப்படின்றது நடுமத்தியில் இருக்கும். இந்த சனி புதன் குரு இவங்க இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒரு உயிர் பிரியாது. அந்த உயிர் பிரியக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி சம்மந்தப்பட்டு வரணும். ஆயுள்காரகம், ஆயுள்காரகம் சம்மந்தப்பட்டு அந்த ஆயுளை முடிக்கக்கூடிய இடத்துல புதன் தான் உயிரை எடுப்பான். ஏன்னா அவன் தான் 3-6 குடையவனாக இருக்கான். எப்படி சுற்றி பார்த்தாலும் அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடத்தின் நேர் எதிர் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி 12ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது மோட்சத்தை அளிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவன் புதனாக தான் இருப்பான். எப்பவுமே உயிர் பிரியும் ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவன் புதன். அதனால தான் இவன் காலபுருஷ தத்துவத்தின் ஒவ்வொரு மோட்ச ராசியிலும் கடைசியாக வரக்கூடிய நட்சத்திரமாக இருப்பார். புதனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா மேச மண்டலத்தின் முதல் மோட்ச திரிகோணத்தில் இருக்கக்கூடியது ஆயில்யம். அடுத்து சிம்ம மண்டலத்தின் 4வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச திரிகோணத்தில் இருக்கக்கூடியது கேட்டை. இந்த ராசியில் மீன ராசியில் தனுர் மண்டலத்தின் 4வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச திரிகோணத்தில் இருக்கக்கூடியது ரேவதி. அப்போ ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் கடைசி அந்த மோட்ச ராசிகளின் கடைசி நட்சத்திரமாகவே வரும். இங்கே முடிச்சு தான் அடுத்து கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அந்த நம்ம ஆன்மாவை விழிக்க செய்யக்கூடியவர் அப்படின்றத மூலம் அப்படின்றது தனுசு ராசி தனுசு மண்டலத்தின் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடியது மூலம். நமது மூலத்தை அறியக்கூடியது இந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரம்பரியத்தை அறிகிறது. அதனால தான் அங்கே குரு மிக முக்கியமாக மூலத்திரிகோணம் போட்டு உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல தான் அவருக்கு மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொன்னாலே குருவுக்கு தனுசு ராசி தான். அப்போ நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நமது ஆன்மாவையும் நமது வாழ்க்கையினுடைய அமைப்பையும் சொல்லக்கூடியவர் மூல நட்சத்திர கேதுவாக இருக்கார். நான் இனிமேல் என்ன பிறவி எடுக்கணும் அப்படின்றத அவர் முடிவு பண்ணக்கூடிய நிலைப்பாட்டில் அவர் இருக்கார். ஆனால் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்மளுடைய உயிரை பிரிக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். ஏதாவது புதன் சொன்னால் காரகத்துவத்தில் பேப்பர்னு சொல்லுவாங்க, தட்டச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, கம்போசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, செய்தித்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க, எழுதக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பத்திரம், பாண்டு, அதே மாதிரி மாட மாளிகைகள், அரங்கேற்றத்திற்கான மண்டபம், பலர் கூடி பேசக்கூடிய மண்டபம், இது மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய காரகத்துவத்தில் இந்த ஆளெல்லாம் புதுசாக சொல்கிறானே அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். உண்மையிலேயே ஒரு உயிர் பிரிய போகக்கூடிய நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல புதன் சம்மந்தப்பட்டு வருவார். ஹோரையில் சம்மந்தப்பட்டிருப்பார், கிழமையில் சம்மந்தப்பட்டிருப்பார், அல்லது அந்த ஹோரைக்குள்ளே வரக்கூடிய ஹோரை அப்படின்றது எப்போவுமே நம்ம ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய 1 மணி நேரம் பார்க்குறோம். அந்த ஹோரையில் வரக்கூடிய ஒவ்வொரு 5 நிமிடமும்
அந்த 5 நிமிடத்துக்குள்ளே வரக்கூடியது இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோமே. வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை வரும். அந்த சுக்கிர ஓரையில் முதல் 5 நிமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கான நேரம். அடுத்து 5 நிமிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து வரக்கூடிய புதனுடைய நேரம், அடுத்து சந்திரனுடைய நேரம், அடுத்து சனியினுடைய நேரம், அடுத்து இப்படி அந்த நவகிரகங்களும் 5 நிமிஷங்களுக்கு வரும். இப்படி 12 முறை திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த நேரத்திலையும் ஒரு நேரத்தில் வந்து அந்த புதன் சம்மந்தப்பட்டிருப்பான். அப்போ உயிரை எடுக்கக்கூடியவன், அந்த அபாலனை வெளியெடுக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன், அந்த கடைசியில் உயிரை பிரித்து எடுத்து போகக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கக்கூடியவன் புதன். ஹோரையில் சம்மந்தப்பட்டிருக்கும், கிழமையில் சம்மந்தப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் புதன் இல்லாமல் உயிர் பிரியாது. அதுதான் இந்த புதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த புதனுடைய நட்சத்திரம் தான் உங்களுடைய கடைசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசியில் இருக்குது. காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடம். இந்த ராசியின் அதிபதி அப்படின்னு சொன்னால் முழுமையாக ஜோதிடத்தின் சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். குரு பகவான் தான் இந்த கடைசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசிக்கு அதிபதி, மோட்ச ராசிக்கு அதிபதி. அந்த மோட்ச ராசியில் அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி முழு நிலையை அடைந்தவன். அப்போது தன்னிலையை தெரிந்தவன், தன்னிலையை அறிந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் குரு. அப்போ தன்னிலையை அடைந்து கர்மாவை முடிக்கக்கூடியவன் உத்திரட்டாதி சனி. அந்த உங்களுடைய கர்மாவை முடித்து மிக தூய்மையான முறையில் உங்களுடைய மோட்சத்தை அனுப்பக்கூடியது புதன். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மோட்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலவருஷ தத்துவத்தின் கடைசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் உங்களுடைய ராசி அமைஞ்சிருக்கு. அப்போது ஒவ்வொரு வினாடி பொழுதும் ஞான நிலையையும் தியான நிலையும் உணரக்கூடிய அமைப்பை கொண்டவர்கள் மீனராசி. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மீனராசினியர்கள் வந்து அதீதமான அறிவில் பலசாலியாக இருப்பாங்க, மிக கடுமையான உழைப்பாளியாகவும் இருப்பாங்க. ஏன்னா காரணம் உத்திரட்டாதியினுடைய கடைசி, அதாவது இந்த மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியாக வர்றதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய முழு வெளிப்பாடு. அப்போ குரு சனி அந்த இடத்துல காம்பினேஷன். அந்த குரு புரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை சொல்லிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். உங்களுடைய ராசியில் குரு ராசிநாதனாகவும் பூரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய, அதாவது 2 கிரகங்கள் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் தன் வீட்டில் தன்னுடைய நட்சத்திரத்தை தன்னுடைய நட்சத்திரக்கால வச்சிருக்கக்கூடிய கிரகங்கள். ஒன்று முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் தன்னுடைய வீட்டில் மீன ராசியில் சொந்த வீட்டில் ஒரு பாதம் வச்சிருக்கார். ஒரே ஒரு வீடுடைய ஆன்மாக்காரகன், உயிர்காரகன், ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உடலுக்கு ஜீவனை தரக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மராசியில் உத்திரம் 1ஆம் பாதத்தை அவர் வச்சிருக்கார். இது 2மே புஷ்கர நவாம்சத்தில் வரும். எவ்வளோ ஒரு சிறப்பான கிரகங்கள் பாருங்கள். அந்த சிறப்பான கிரகங்கள் நம்மை ஆளுமை செய்யும் பொழுது நமது குணம், நமது புத்தி, நமது வாழ்க்கை, நமது சந்தோஷம் எல்லாமே அந்த கிரகங்களின் நிலையில் வந்து நன்மையை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார்கள். அப்போது இந்த மீனராசியில் கடைசியில் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய நட்சத்திரக்கால் ஒன்று வச்சிருக்கார் குரு. அப்போ இந்த 2 கிரகங்களுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மிக மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த அமைப்பை உயிரை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அவனுடைய வீட்டில் வந்து அவனுடைய நட்சத்திர பாதமாக உத்திரம் 1ஆம் பாதத்தை வச்சிருக்காரு. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அதாவது அதிமுன்னத நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பை கொண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மீன வீடு. உண்மையிலே அதாவது வந்து பட்டு அறிவு, படாத அறிவு, தெரிந்த அறிவு, தெரியாத அறிவு, படிப்பறிவு எல்லா அறிவையுமே வந்து இயற்கையாகவே உணரக்கூடியவர்கள் மீனராசினியர்கள். நல்லா கொடுத்து வச்சவங்க தான். எப்பவுமே கடினமான உழைப்பாளி, டெடிக்கேட்டடாக. அந்த குருவனுடைய நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்குது. அடுத்து சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி 26வது நட்சத்திரம், அதாவது 27க்கு முன்னால் வரக்கூடிய 26வது நட்சத்திரம் 27ஆக வரக்கூடியது இந்த இடத்துல தான். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானம், அதற்கு நேர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனம், சயனம், மோட்சம்னு சொல்லலாம், போகம்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாமே, அதாவது 3ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்படுவார், 6ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்படுவார்,
12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மீனராசியிலும் புதன் சம்மந்தப்படுவார். அப்போ இந்த புதன் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால மீனராசிக்கு புதன் செல்லப்பிள்ளையாக இருப்பார். அப்போ இயற்கையாகவே புத்தி கூர்மை, அறிவு கூர்மை, ஞான கூர்மை, தெளிந்த மனோபாவம், தெளிந்த மனது, இது எல்லாமே உடையவர்கள். என்ன காரணம் அப்படின்னா கல்விக்காரகன் புதன், அறிவுக்காரகன் குரு, இடையில இருக்கக்கூடியவங்க வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சனி. இது ரெண்டையுமே இங்கே இந்த கிரக அமைப்புகள் பாருங்கள், ரொம்ப இந்த மீனராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக தெளிவான கிரக அமைப்பு. புரட்டாதி 4ஆம் பாதம் ஒரு பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள் ஒரு நட்சத்திரம், ரேவதி 4 பாதங்கள் ஒரு நட்சத்திரம், மொத்தம் 9 ஜென்ம பாதங்களையும் ஜனன பாதங்களாக கொண்டு குருவை ராசிநாதனாக கொண்டு அவதரித்த நேயர்கள் தான் மீனராசி நேயர்கள். அப்போ இந்த இடத்துல வந்து குரு தனக்குன்னு எதையும் வச்சுக்காது. புரட்டாதி 4ஆம் பாதம் சனி தங்கிட்ட இருக்கிறதையுமே வந்து யோசிக்காது. எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைக்கும். ஏமாந்தது பாருங்கள், நிறைய அதாவது பொதி மேலே பொதி வைக்கிற மாதிரி, கொதி சமைக்கிற மாடு மாதிரியே செவந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை கணக்கு போட்டு கூலி கேட்க மாட்டாங்க. அந்த காரகத்துவம் சனியினுடைய காரகத்துவம் அது இந்த இடத்துல தான் இருக்குது. குருவனுடைய வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம். ஏன்னா குருவனுடைய வீட்டில் இன்னொரு வீட்டில் தனுசு வீட்டில் இருக்கக்கூடியது 1, முதல்ல வர்றது வந்து கேதுனுடைய நட்சத்திரம், 2வது வரக்கூடியது வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம், 3வது வரக்கூடியது சூரியனுடைய நட்சத்திரம். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த மீன ராசியில் குருவனுடைய வீடு, அங்கே அவருடைய சொந்த நட்சத்திரம் 1 புரட்டாதி 4ஆம் பாதம், சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி 4 பாதங்கள். இந்த சனியும் குருவும் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா மிக கடுமையாக உழைக்கக்கூடியது, எதையுமே உள்ளாராய்ந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, எதையுமே பகுத்து 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 பகுத்து. மீனராசிக்காரங்கிட்ட பாருங்கள், அதிகமாக பேச முடியாது, கேள்வி எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். 1 எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பான். 2 வகை இருக்குது இதில். அதாவது நம்ம ஒரு 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 விஷயத்தை நம்ம சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னா அந்த விஷயத்தை முழுமையாக கேட்டு முடிக்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாலேயே வந்து ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு ரகம் இது. ஆர்கியூ பண்ணாமையே எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் பேசுவாங்க. இது 2வது ரகம். இங்கே இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு குரு, சனி, புதன். அதனால தான் அந்த நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மைனஸை மட்டும் இந்த மீனராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அமைதிக்கு ரொம்ப அதிகம் விலை. நம்ம பேசிய வார்த்தைகளுக்கு விலை இல்லை, அது அதனுடைய வலிமை இவ்வளோதான் தெரிஞ்சு போயிடும். ஆனால் பேசாத வார்த்தைகளுக்கு வலிமை எவ்வளோங்கிறதே கணக்கிட முடியாது. அதனால் இந்த கடைசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது அறிவு கிரகம், கடின உழைப்பு கிரகம், கல்வி கிரகம். அப்போ இந்த 3 சேரும் பொழுது வெளிநாடு, அயல்நாடு ரெண்டுமே ஒன்று தானா, வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்த கல்வியை கற்கக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். அதேமாதிரி எந்த ஊருக்கு போனாலும் ஜீவனத்தை முதன்மையாக எடுத்து நடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. எங்கேயுமே எல்லா ஊர்லேயுமே இப்போ போய் ஒரு ஊருக்கு போகணும், புதுசாக தொழில் பண்ணணும், புதுசாக நண்பர்களை பழகணும், அல்லது வந்து வாடிக்கையாளர்களை பழகணும், அல்லது நம்மளுடைய தொழில் என்ன அப்படின்றத வந்து அங்கே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், அல்லது நம்மளுடைய முத்திரை, அதாவது நம்மளுடைய மார்க் என்ன, அதாவது நம்மளுடைய ஐடி மார்க் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப நாள் ஆகும். ஆனால் மீனராசிக்கு நேரங்களுக்கு வந்து அவ்வளோவெல்லாம் தேவையில்லை. போன ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அறிமுகமாகிடுவாங்க. இந்த தொழில் தான் இவர் செய்கிறாருங்கிறது வந்து சமூகத்தில், ஏன்னா சனி வந்து சென்ட்ரலில் இருக்கிறதுனால மக்கள் தொடர்புடைய கிரகம் அப்படின்றதுனால அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது மீனராசினியர்களுக்கு எந்த இடத்துலையுமே வாழிடம், எந்த இடத்துலையுமே வாழ்க்கையை தரும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மீனராசினுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ படிப்பில் எவ்வளவு இருக்கும் இந்த படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து இது அதிகமாக கல்வியை கற்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து அதீத அறிவை கொண்ட அமைப்புன்னு கூட சொல்லலாம். முறைப்படியான கல்வியை கற்றுட்டு போனாங்க அப்படின்னா அழகாக இவங்க அந்த டாக்டரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்பை கண்டிப்பாக செய்யலாம், தெளிவாக கிடைக்கும். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு அந்த கிரகங்களுடைய பொதிப்பு இருக்குது. அதாவது கடமையே கண்ணாயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து சென்ட்ரல் இருக்கார், அவருக்கு இந்த பக்கமாக வந்து புதன் இருக்கார், அவருக்கு இந்த பக்கமாக வந்து குரு இருக்கு. 3மே, அதாவது குரு அறிவு கிரகம், அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம், புதன் கல்வி கிரகம். அப்போது அறிவும் கல்வியும் சம அளவு, அதாவது வந்து நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அறிவும் கல்வியும் மீனராசினியர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதை விடாப்பிடியாக பிடிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்த்துவதற்காக இடையில சனி இருக்கார். அப்போ இந்த 3 கிரகங்களின் நட்சத்திர தொகுப்பும் இவங்க படிப்பிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சத்தை தரக்கூடிய அம்சம் இந்த நட்சத்திர பொதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மீனராசி. அடுத்து இந்த ராசியில் வந்து சுக்கிரன் வந்து
உச்சமாகிறது. சுக்கிரனுடைய உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனராசிக்கு தான். காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல தான் சுக்கிரன் உச்சம். அப்போது இந்த படிப்பு எந்த வகையில் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பலருக்கு அடிமையான வேலையில் வரக்கூடிய படிப்பு, இன்னும் பலருக்கு அதை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாத அளவுக்கான படிப்பு. ஆனால் இவங்க படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்றது வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இந்த படிப்பு தான் இவங்க படிச்சிருக்காங்க, இந்த படிப்பு தான் இந்த துறையில் தான் இவங்க இருக்காங்க. அதே மாதிரி மிடுக்கான தோற்றத்தை கொண்ட வேலை செய்யக்கூடிய அளவு படிப்பு. ஏன்னா சுக்கிரன் உள்ளே வந்துடுறார், அங்கே அவர் தான் வந்து உச்சமாகிறார். உங்கள் ராசியில் குரு ஆட்சி பலம் மட்டும்தான். உச்சபலம் வரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்ல, அதாவது கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். இது காலபுருஷ தத்துவத்தின் 2-7 கூடியது. அப்போ அந்த 2-7 அப்படின்னு சொல்லக்கூடியது தனம், குடும்பம், வாக்கு. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மக்கள் தொடர்பு, அதே மக்களை நேசிக்கக்கூடியது, வாழ்க்கை துணை, கூட்டாளி, வாடிக்கையாளர். இது எல்லாமே இங்கே தான் வந்து உச்சமாகுது. அப்போ ஒரு மீனராசிக்காரர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சவராக இருப்பார். அதாவது அந்த பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பேர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அந்த நபர் வந்து அந்த ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் பரிச்சயமான நபராக இருப்பார். இதுதான் மீனராசியினுடைய ஸ்பெஷாலிட்டி. சரி, உங்களுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமான அதிதேவதைகள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு குபேரன் அதிதேவதையை வருவார். அடுத்தது உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு காமதேனு. எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத மடி, எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுரந்து அந்த அந்த காமதேனு அப்படின்ற பசுவில் வந்து அந்த மடியில் பால் சுரந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு மீனராசியில் ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்குள்ளே பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ளே வந்து அந்த செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு ஆடாக்கரிசியாவது அது இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த மீனராசியில் ஒரு குழந்தை இருக்குது ஒரு வீட்டில், அந்த வீட்டில் அரிசிக்கு பஞ்சம், பணத்துக்கு பஞ்சம், அல்லது வந்து நம்மளுடைய சுகத்துக்கு பஞ்சம், அதேமாதிரி வந்து வேறு ஏதாவது ஒரு வசதி வாய்ப்புகளுக்கு பஞ்சம்ன்ற மாதிரியான ஒரு வாய்ப்பே வராது. அவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வரைக்கும் மீனராசி குழந்தைகளை பெற்றவங்களுக்கு வந்து ஒரு சுகமான வாழ்க்கை கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம் வந்து அந்த இடத்துல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் எதையுமே அனுபவிக்க துடிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த இடத்துல உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால இந்த இடத்துல இந்த மீனராசியினுடைய அமைப்பு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பம் ஓரளவுக்கு வந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய குடும்பமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த இடத்துல அந்த காமதேனு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே அதிதேவதையாக இருக்கக்கூடியது. அதனால் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வாயிலிருந்து வெளியே வராத அளவுக்கு அந்த மீனராசி குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அப்படின்னா அந்த காமதேனு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசு, அந்த தேவதை தான் உங்களுடைய உத்தரட்டாதி நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக வருது. ரேவதி சனி ரேவதி நட்சத்திரத்தில் தான் அவதரித்தவர். அப்போ அந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி அதிதேவதையாக வருது. அப்போது இந்த 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்களும் புரட்டாதியில் பிறந்தவங்க வந்து குபேரன் வழிபாடும், உத்தரட்டாதியில் பிறந்தவங்க வந்து காமதேனு வழிபாடும், ரேவதியில் பிறந்தவங்க சனி வழிபாடும். இப்போ அந்த காம்பவுண்ட் எப்படிங்கிறது தெரியுதா? இந்த உங்களுடைய ராசியினுடைய மகிமை என்னங்கிறது தெரியுதா? புதன் ஏன் உயிர் எடுப்பவனாக வர்றதும், அந்த சனி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பும், கல்வி உங்களுக்கு தானாக வரக்கூடிய அமைப்பும், அந்த கல்வியை நீங்கள் எளிதாக பெறக்கூடிய ஒரு அமைப்பும், அதே மாதிரி இது கடைக்குட்டி அப்படின்ற மாதிரி தான். இந்த ராசி கடைசி ராசி அப்படின்றதுனால கடைக்குட்டியாக மீனராசி பிறந்தாங்க அப்படின்னா இன்னும் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். அதாவது கடைசி குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குது, அந்த கடைசி குழந்தை வந்து மீனராசி குழந்தையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து செல்வ செழிப்பு, மகிழ்ச்சி பொங்கக்கூடிய எல்லா விதத்துலையும் அந்த குடும்பம் வந்து மேலோங்கிய மேலேற்றத்தை உள்ள ஒரு குடும்பமாக விளங்கும் அப்படின்றதுல வந்து சிறிதும் ஐயப்பாடு கிடையாது. சரி, உங்களுடைய அதிதேவதை வழிபாடு நீங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு காமதேனு படம் வாங்கி பூஜை ரூமில் வச்சுக்கலாம், அல்லது முன்னால் ஹாலில் மாட்டுறது, அல்லது உங்களுடைய பர்சனல் பர்ஸில் வச்சுக்கிறது, அல்லது பீரோவில் வச்சுக்கிறது. எல்லா இடத்துலையுமே அந்த காமதேனு அப்படின்ற அந்த பசு இருக்குது. ஏன்னா எல்லா தெய்வங்களும் பசு அப்படின்னு சொன்னாலே எல்லா தெய்வங்களும் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது அப்படின்றது ஐதீகம், அது நமது நம்பிக்கை அப்படின்றதுனால அந்த பசு அப்படின்னு அந்த காமதேனு பசு நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறதும் சரி, உருவச்சிலையாக வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, படமாக வாங்கி வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு சின்ன படமாக நீங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுடைய அதிதேவதை உங்கள் கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி பூரட்டாதிக்கு வந்து குபேரன் படம் வாங்கி வச்சுக்கலாம், அல்லது
அந்த குபேரன் பொம்மை இருக்கும் இல்லையா, அந்த குபேரன் பொம்மை வந்து ஒரு 7 பொம்மை வந்து பீரோக்குள்ளே வாங்கி எல்லாருமே வச்சுக்கலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் அதை வச்சுக்கணுங்கிறதுல எல்லாருமே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ராசி, அந்த இடத்துலையே பூரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருனுடைய நட்சத்திரம், அந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது புஷ்கர நாமத்தில் வரும். அந்த புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு அல்லது புரட்டாதி நட்சத்திரத்துக்கு முழுமையான நட்சத்திரத்துக்குமே குபேரன் தான் அதிபதி. இங்கே சுக்கிரனும் இருக்கார், மகாலட்சுமி இருக்குது. மகாலட்சுமி படம் கொடுக்கக்கூடிய குபேரனும் இங்கே இருக்கார். அள்ள குறையாத காமதேனும் இருக்கு. ரேவதி நட்சத்திரம் இருக்கு. ரேவதி நட்சத்திரத்திற்கு கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் உள்ள இருக்கார். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி கோவில் வழிபாடு அல்லது இந்த பொதுவாக சனியினுடைய பிரீத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னை பொறுத்தவரையில் அன்னதானமே. அப்போ மீனராசிக்காரங்க வந்து ஒரு கோவிலுக்கோ அல்லது ஒரு அனாதை ஆசிரமத்திற்கோ அல்லது ஆதரவற்ற பெரியவர்கள் முதியவர்கள் ஆசிரமத்திற்கோ குடிலுக்கோ ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதத்திற்கு ஒரு முறை ஒரு நேர சாப்பாடு உங்களுடைய டொனேட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு. அந்த சனியினுடைய பிரீத்திங்கிறதே இதுதான். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த 2024 தொடங்கும் பொழுதே 7.5 சனி, அதாவது 17/1/2023 சனி கும்பராசிக்கு உள்ளே வந்துடுறார். உள்ளே வந்த சனி ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வக்ர அமைப்பில் பின்னோக்கி நகர்றார், அப்புறம் முன்னோக்கி வர்றார். யூஸ்வலாகவே 2023 1ஆம் மாதம் 17ஆம் தேதி 7.5 சனி மீனராசிக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. இது அந்த 3 சுற்று சனியாக உங்களுக்கு உள்ள என்ட்ராயிருக்கு. இது ஒரு 15லேருந்து 20 வயசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா முதல் சுற்றாகும். 20 வயசுக்கு மேலே ஒரு 30, 40, 50 வயசு வரைக்கும் 2வது சுற்றாகும். 50 வயசுக்கு மேலே கண்டிப்பாக 3வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டில் மீன ராசிக்கு சனி அப்படி அவருடைய உங்களுடைய 12வது ராசிக்கு என்ட்ரி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மீனராசி 7.5 சனியில் தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது சாப்பாடு தான். அந்த சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுக்குறது அந்த விரயத்தை தடுக்கும். ஏன்னா விரய சனியாக தானே உள்ளே வர்றாரு. இப்போ 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானம் உங்களுடைய ராசியே யூஸ்வலாக காலபுருஷ தத்துவத்தின் விரயஸ்தானம். உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது பாதகாதிபதி, பாதகத்தை செய்யக்கூடிய, ஏன்னா எல்லாம் அந்த காலபுருஷ தத்துவத்தின் பொது பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரே சனி தான். அவர் பாதகஸ்தானத்திலே உட்காந்துருக்கார். அது உங்களுக்கு 12ஆம் இடமாக வர்றதுனால உங்களுக்கு விரயங்களை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பார். கண்டிப்பாக விரய செலவு அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் சுற்றாக இருந்தது அப்படின்னா உடல்நிலை, அதே மாதிரி வந்து வீடு வாசல் சரி பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி வீடு மாறுதல், தொழில் மாறுதல், தொழிலுக்காக முதலீடு செய்தல் அல்லது ஒரு தொழிலை விட்டு அடுத்த தொழில் செய்கிறதுக்காக ஒரு மாதிரி பிரமையை ஏற்படுத்தக்கூடியது, சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி குழந்தைகளின் வளர்ப்பில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுவது, குழந்தைகளை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதே மாதிரி குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து நம்ம ஒரு சோர்ஸை விற்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது நமக்கு நம்ம நிர்ணயித்த விலைக்கு போகாமல் அது அதனுடைய விலைக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு, அதனுடைய விலையிலேருந்து கீழேயும் போகிற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்கும். அப்போ இந்த விரயங்களை தரக்கூடியது, அதேமாதிரி செலவினங்களை 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதே செலவு தான். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதம். அதே மாதிரி ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த சனி தன்னுடைய சொந்த வீட்டில். இன்னொரு விஷயம், எல்லா ராசிகளுக்குமே 12ல் சனி வந்தால் விரைய சனி தான். உங்கள் ராசிக்கு 12ல் சனி வந்தார் அப்படின்னா அவர் 12 குடையவனாகவும் இருக்கிறார். இது இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரக அமைப்புகளில் வந்து மீனராசி தான் கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய ராசி எனக்கு புரியுது. ஏன்னா ராகு வந்து ஜென்ம ராகு வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. உங்கள் ராசினாதான் 3ல் போய் மறைய போகிறார் இந்த 24ல். அதாவது 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பின்னால் வந்து மே மாதத்துலேருந்து குருவனுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு 10 குடையவரும் ராசிநாதனும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல போய் மறையிறார். அந்த மறையக்கூடிய குருவனுடைய பார்வையை வந்து நம்ம எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிநாதனும் கைவிடுறாரு, ஜென்மத்தில் ராகு வந்து உட்கார்றார். அதே மாதிரி அந்த ராகுனுடைய அமைப்பும் வந்து சரியில்லாத ஒரு அமைப்பு மீனராசியில். மற்ற ராசிக்காரங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், மீனராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ராகுவாக இருப்பார். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் 12 குடையவனாக இருக்கும். அதாவது 7.5 சனியை வந்து ஒரு பாயிண்டில் எடுத்துக்கிட்டாலுமே அந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பொதுவாக ஒரு மேசராசிக்கு வருதுன்னா சனி வந்து 12ஆம் இடத்துல வர்றாரு அப்படின்னா அவர் குருவனுடைய வீட்டில் வந்து உட்கார்றாரு.
ஒரு ரிஷபராசிக்கு 7 சனி வருது அப்படின்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசத்தில் வந்து உட்கார்றாரு. அது வந்து அந்த பகை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்டில் வந்து உட்கார்றாரு. ஆனால் இங்கே இப்போ இந்த நிலைமையில என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தோம்னா 12 கூட 12 வந்து உட்கார்றாரு. அப்போ 12 கூட கிரகமாகப்பட்டது அசுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி. அப்போ 12ஆம் இடத்ததிபதி அசுபனாகி அந்த அசுபன் 12ஆம் இடத்திலேயே வலுப்பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏனைய மக்கள் தொடர்பை துண்டிப்பான். கண்டிப்பாக அதான் செய்வான். முதல் வேலை உங்களுக்கான அங்கீகாரத்தை துண்டிக்க செய்வது சனியினுடைய வேலை. அதே மாதிரி வந்து அந்த மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய வலிமை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சொல் சபையேறுவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே மெதுவாக மங்க ஆரம்பிக்கும், சிரமத்தை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி பாதத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதம், அந்த பாதத்தில் பிரச்சனை கொடுக்குறது. 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை விட முக்கியமான விஷயம் ஐசோலேஷன், அதாவது இன்டென்சிவ் கேர் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறையில் அவசர சிகிச்சை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடியதும் அந்த 12ஆம் இடத்துல தான் வரும். அதேமாதிரி வெகு தூர பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துல தான் வரும். அதே மாதிரி தலைமறைவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடத்துலையும் வரும், 12ஆம் இடத்துலையும் வரும். அதே மாதிரி வெகு தூர வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடத்துல தான் வரும். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை கொடுக்கக்கூடிய இடமும் 12ஆம் இடமாக தான் வரும். இப்போ இது எல்லாமே வந்து மைனஸாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் 12ஆம் இடமாக தான் இருக்குது. அதே மாதிரி உடல் சம்போகத்தை சொல்லக்கூடிய இடமும் உடல் காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை சொல்லக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். அதே மாதிரி வந்து படுக்க அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுகமான நித்திரை, ஆழ்ந்த நித்திரை, ஒரு தொந்தரவில்லாத நித்திரை அப்படின்னு சொல்லக்கூடியதும் 12ஆம் இடம் தான். அதே மாதிரி படுக்கக்கூடிய கட்டிலை குறிக்கக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். அதே மாதிரி கணவன் மனைவி கலவியை குறிக்கக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். அதே மாதிரி அந்த கலவி சுகத்தை குறிக்கக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான். அப்போ இத்தனை பாவங்களுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 12ஆம் இடத்திலேயே அமரக்கூடியவனாக இருப்பதனால் அந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்றது நல்லது. குரு உட்கார்றது கூட அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சுபகிரகம் 12ல் மறையக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் சந்திரனுக்கு நெருங்கிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது பாதக செயல்களை செய்யக்கூடியவராக இருப்பார். அதேமாதிரி சந்திரனுக்கு 12ல் வரக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த சனியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது சரியாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கு சந்திரன் 6ஆம் இடத்ததிபதியாக வருவார், சந்திரனுக்கு சனி 8ஆம் இடத்ததிபதியாக வருவார். அப்போ ருணம், ரோகம், சத்ரு, அதே மாதிரி வந்து வெற்றி, வீரம், எதிரியை வெல்லுவது, அதாவது வெல்லக்கூடியது. அதாவது ருணம், ரோகம், சத்ரு வந்தாலும் இந்த இடத்துல வெல்லணும். அதே மாதிரி வந்து ருணம் இருந்தால் அதை குணப்படுத்தணும். அதே மாதிரி அதாவது ரோகம் வந்தால் அதையும் சரிப்படுத்தணும். அப்போ ருணரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு இந்த பாவம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த கடுமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது சனியும் சந்திரனும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயுள், மரணம், விபத்து, இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடம். அப்போ இந்த 2 கிரகங்களும் நெருங்கக்கூடிய அமைப்பு. இதான் காலபுருஷ தத்துவத்தினுடைய கிரக அமைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடிய அமைப்பு. அப்போ ஏன் ஒரு கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்களோட சேர்ந்து அது ஆகாது அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ இந்த இடத்துல இந்த காலபுருஷ தத்துவத்தின் முறைப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஏன் ஒரு கிரகம் பகையாகுது, ஒரு கிரகங்களுக்கு ஏன் ஒரு கிரகம் நட்பாகுது, ஒரு கிரகத்துக்கு ஏன் ஒரு கிரகம் ஆகாத கிரகமாக இருக்குது, ஒரு கிரகத்துக்கு ஏன் ஒரு கிரகம் பாதகாதிபதியாக வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரஸ்திர உபய லக்னங்கள் அப்படின்னு சொல்லலாம், சரஸ்திர உபய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம், திடராசி ஸ்திரராசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த கிரகங்கள் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை எடுத்தாலும் இந்த மாதிரி முறையில் பார்க்கும்போது சனிச்சந்திரன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது 6, 8 சம்பந்தப்பட்ட கிரகங்கள் 12 ஒன்றில் உட்காந்துருக்கும் போது யூஸ்வலாகவே இப்போ ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நோய் எட்டி பார்க்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி வந்து தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக நித்திரை கேடு அப்படின்றது வரும், மனக்கவலை அப்படின்றது வரும். ஏன்னா சனியில் மெதுவாக நகரக்கூடிய கிரகம், சந்திரன் வேகமாக நகரக்கூடிய கிரகம். இவங்க 2 பேரும் நெருங்கிய பாகையில் உள்ள வரும் பொழுது சனியினுடைய அந்த நிலைப்பாடு அப்படின்றது வந்து மிக மெதுவாக போயிட்டுருக்கும். சந்திரன் வேகமாக போயிட்டுருப்பார். 1 டிகிரிக்கு 108 நிமிஷம், அவர் 1 டிகிரியை கிடக்கிறதுக்கு 30 நாள் பண்ணுவார். 108 நிமிஷம் எங்கே, 30 நாள் எங்கே? அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ மனப்பிரச்சனைகள். அப்போ சந்திரன் அப்படின்னு சொன்னாலே மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த மனசு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அந்த மனதின் மேல் வேகமாக பயணிக்கக்கூடிய மனது, அதாவது சந்திரன் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 2மே பயண கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்கள் இடத்துல தான் ராகு வந்து இப்போ கோச்சாரத்துலேயும் வந்து உட்காந்துட்டார். 10 அதாவது 30/10/2023 கோச்சாரத்துலேயும் ராகு அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டார். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போ இந்த சந்திரனுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராகுவிடமும் சனியிடமும் சிக்கிக்கொண்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. சனி சந்திரனுக்கு 8 கூடையவர்,
சந்திரன் சனிக்கு 6 கூடையவர். அப்போ எங்கே எட்டி பார்க்க அப்படின்னா வீண் வில்லங்கங்கள் வரும், விவகாரங்கள் வரும், நைட்டு நித்திரை இருக்கார், 12ஆம் இடத்துல தான் சனி உட்காந்துருக்காரு. அப்போ 6, 8, 12 ஆக்சுவலாகவே ஆக்டிவேட் ஆகிடுது. உங்களுக்கு 6, 8, 12 தொடர்புக்கு வந்தது. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது இது. அதனால் இந்த மீன ராசிக்கு வந்து கொஞ்சம் கடுமையாக பாதிக்கும். ஏன்னா 12 குடையவராகவும் இருக்கார் அவர். சனி வந்து 12 குடையவராக விரையாதிபதியாகவும் அயன சயன மோட்சாதிபதியாகவும். இங்கே என்ன பண்ணும்? தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், கெட்ட பேர் வரும். இந்த பொண்ணு அந்த பையன் கூட பேசிகிட்டு இருக்கா, அந்த பையன் இந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான். இப்போதைய நாகரிகம் அப்படின்றது வந்து பேசுகிற லெவல் அப்படின்றது வந்து பெரிய விஷயமா தெரியாது. இருந்தாலும் அதாவது அந்த மிக மிக கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி அசந்தா முடிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் சிரமங்களை தரக்கூடியது. 6, 8, 12 பாவங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால மீனராசினியர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பாதிப்பு வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும். ஒரு 90% அதிகமாகவே பாதிக்கலாம். நம்ம இந்த மேலே சொன்ன இந்த மைனஸ் ஃபுல்லாமே உடம்பு சரியில்லாமல் போகிறது, வரவு செலவு சரியில்லாமல் போகிறது, சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுவது, சமுதாயத்தில் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அங்கீகாரம் இல்லாமல் போவது, உடல் சரியில்லாமல் போவது, விபத்துக்களை சந்திப்பது, அதேமாதிரி அந்த இடத்துக்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா, மரணத்தின் வாசலுக்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதையெல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து 15 வயசு 17 வயசு 18 வயசு குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த மாதிரியான கடுமையான ஒரு சூழ்நிலையை தரக்கூடியவர் முதல் சுற்று சனியாக இருக்கும் பொழுது. 2ஆம் சுற்று சனி பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, இதெல்லாம் பெருசாக பாதகத்தை செய்ய மாட்டார். இப்போ இந்த நேரத்தில் கடுமையான உழைப்பு மட்டுமே இருந்தது அப்படின்னா மீனராசினியர்கள் ஒரு 25 வயசுக்கு மேலே 55 வயதுக்குள் இருக்கக்கூடியவங்களுக்கு 2ஆம் சுற்று வரும். அந்த 2ஆம் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடியதில் உங்களுடைய உழைப்பை மட்டுமே நீங்கள் மூலதனமாக போட்டிங்கன்னா போதும், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம். வாழ்க்கையில் இந்த 2.5 வருஷம், அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம், அதுக்கடுத்து வரக்கூடிய 2.5 வருஷம், 7.5 வருஷம் சனி உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகமான காலத்தையும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றமான காலத்தையும் வாழ்க்கையினுடைய அடுத்த பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இனிமேல் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் எதிர்பாராதது, அதாவது இதுவரைக்கும் வந்து மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை இருந்தது அப்படின்னா இனிமேல் அப்படியே மலரும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இப்படியே, அதாவது பிரட்டி போடக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புகழின் உச்சி, வேலையின் உச்சி, தொழிலின் உச்சி எல்லாமே, அதாவது படிப்பில் டாப்பராகவும் தொழிலில் டாப்பராகவும் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புலையும் நீங்கள் விரும்பிய கல்வியை படிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இப்போ இந்த நேரத்தில் ஒரு 25 வயசுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அல்லது 30 வயசுக்கு மேலே இருந்ததுன்னா விரும்பிய திருமணத்தை செய்து கொள்வது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பும், நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல மாப்பிள்ளை கிடைப்பார், கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இது எல்லாமே தெளிவாக தரக்கூடிய அமைப்பை 2வது சுற்றாக இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட வந்து 2வது சுற்று அப்படின்னா இப்போ தான் சனி என்ட்ரி ஆகிருக்காரு கும்பராசிக்குள்ளே, அதாவது 23 1ஆம் மாதமே என்ட்ரி ஆகிட்டார். இப்போ வக்ரம் நிவர்த்தி அப்படின்றதுனால இப்போ அந்த 20ஆம் தேதி 12ஆம் மாதம் 20ஆம் தேதி தான் முழுமையாக வந்து மீனராசிக்கு 7.5 சனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கோட்சார ரீதியாக அப்படின்றது வந்து உங்களுக்கு 2023 1ஆம் மாதம் 17ஆம் தேதியே வந்தாச்சு. வந்த சனி மீண்டும் ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா சூரியனுடைய சுற்றை வச்சு தான் இந்த கிரகங்களுடைய வக்ர நிலையை நம்ம எடுக்கிறோம். அப்போ இப்போ இருக்கக்கூடியது சூரியன் வந்து தனுசு ராசியில் இருக்கார், சனி கும்பராசிலேயே தான் இருக்கார். மோஸ்ட்லி வந்து அந்த அவிட்டம் 3லேருந்து 2க்கு வந்து 2லேருந்து 3க்கு போயிருக்கார். அப்போ வந்து அந்த கொஞ்சம் சிரமங்களை தவிர்த்தும் நல்ல பலன்களையும் கொடுத்த சனியாக இருக்கார். இனிமேல் முழுமையாக ஆளுமைக்கு வரக்கூடியது முதல் சுற்றாக இருந்தால் மிக கடுமையான பலன்களையும், 2வது சுற்று அப்படின்றது வந்து மிக உற்சாகமான பலன்களையும், 3வது சுற்று அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த 2ஐயும் கலந்த பலன்களை தருவார். ஏன்னா 3வது சுற்று அப்படின்ற போது மோஸ்ட்லி 55+ ஆகிக்கும். அப்போ 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு 3வது சுற்று மீனராசி இருந்தது அப்படின்னா இது வரைக்கும் வந்து வாழ்க்கையினுடைய முன்னேற்ற பாதையிலே நீங்கள் வந்துட்டுருக்கீங்க, பொருளாதாரத்தில் வந்து மேம்பட்டுருக்கீங்க, குடும்ப சூழலில் மேம்பட்டுருக்கீங்க, தொழிலில் மேம்பட்டுருக்கீங்க, நல்ல ஒரு அருமையான தொழில் வாய்ப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இதில் எந்த இதுலையுமே கை வைக்க மாட்டார் சனி, உடம்புல கை வைப்பார். அப்போ உடல் பாகம், அந்த உடல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நம்ம பாடி மெக்கானிசம், இந்த மெக்கானிசத்தில் கை வைப்பார். அந்த மெக்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அடி வாங்கும். இங்கே தான் அந்த 12ஆம் இடம் தெளிவாக பேசும், 6ஆம் இடம் தெளிவாக பேசும், 8ஆம் இடம் தெளிவாக பேசும். ஏற்கனவே ஏதாவது மெடிக்கல் டெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது.
அதே மாதிரி அப்போதைக்கப்போ எந்த விதமான உடலில் வந்து வேறு வித மாற்றங்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சால் உடனே செக்கப்புங்கிறது வந்து நல்லது. இது வந்து இப்போ வந்து வியாபார காலமாக இருக்குது, மெடிக்கல் செக்கப் அப்படிங்கிறது இது சொல்கிறதுக்கும் தயக்கமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய மனசுக்கே படும், ஏதோ நம்மளுடைய உடம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்குது அல்லது வெளிக்காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ போனாலே அது வரைக்கும் நல்லா தான் இருப்பார். நல்லா இருக்கக்கூடிய மனுஷனை உடனே படுக்க வச்சோடனே சுகர் இருக்குது, யூரினல் இருக்குது, அதே மாதிரி வந்து நிறைய கிரியேட்டின் இருக்குது, லங்ஸில் பிரச்சனை இருக்குது, கணையத்தில் பிரச்சனை இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, ஸ்டட்டு வைக்கணும், அடைக்கணும், இது எல்லாமே வந்தது. ஏன்னா அது ஒரு வியாபாரத்துறையாக போயிடுச்சு. அதையும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை, உண்மையாகவுமே இருக்குது. ஒவ்வொரு நேரங்களில் வந்து ஒரு நம்ம உடம்புல அதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு நேரத்தில் வந்து நம்ம நேரம், அந்த நேரம் அப்படிங்கிறது வந்து நம்ம செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுருவார். ஆனால் அந்த 3வது சுற்றில் இருக்கிறவங்கள உங்களுக்கு உங்களுடைய உடம்பு உங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு தெரிஞ்சால் அப்புறம் நீங்கள் உங்களுடைய உடம்புல ஒரு டெஸ்ட் பண்ணிக்கிறது, ஒரு ஃபுல் செக்கப், பாடி செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாகவே 3வது சுற்று சனி அப்படின்றது குங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குங்கு சனி அப்படின்றது வேறு ஒன்றுமே பண்ணாது. வெளியே வந்து முகத்தோற்றம், அதே மாதிரி வந்து உடல் தோற்றம், புறத்தோற்றத்தை வந்து எதுவும் செய்யாது. அகத்தோற்றத்தை மட்டுமே பலம் இழக்க செய்யக்கூடியது 3வது சுற்று குங்கு சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. உடம்பு நல்லா தான் இருக்குது, அவருக்கு என்னப்பா நல்லா தான் இருக்காரு, இப்போ தான் நல்லா நடந்து போயிட்டு இருக்காரு, அதுக்குள்ள என்ன ஆச்சு பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு சொற்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது அந்த குங்கு சனி அப்படின்றது. பூசணி பழம் மாதிரி, உள்ள அழுகி போன பூசணி பழம் மாதிரி, வெளியே ஓடு வந்து நல்லா தகதான் இருக்கு, லேசாக அப்படின்னு கையை வச்சுன்னா புதக்கு உள்ளே போகும் இல்லையா, அது மாதிரி உடம்புக்குள்ளே இல்லாத வியாதிகளை பூரா கொண்டு வருவார். ஏன்னா அவர் தான் வாதம், பித்தம், கபம், அதே மாதிரி வந்து நிணநீர், அதே மாதிரி எடுக்கக்கூடிய, அதாவது வந்து அந்த சிலேத்துமம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கும் அவர் தான். அந்த நாடிகளுக்கு சொந்தக்காரர் அவர் தான். அதனால் வந்து அது என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, அதாவது சனி சந்திரன் 6, 8 சம்மந்தப்பட்டு சனியானவர் தனது சொந்த வீட்டிற்கு வந்து உட்காரும் பொழுது, இந்த சொந்த வீடு, சனியினுடைய சொந்த கும்ப வீடு அப்படின்றது வந்து மீனமனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய 12வது வீடு அப்படின்றதுனால இங்கே தான் ஐசோலேஷன், கசால்ட்டி வார்டு இங்கே தான் வரும். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவரைக்கும் இருந்த ருணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இதுவரைக்கும் இருந்த ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ரோகம் அப்படின்றது வந்து பர்மனெண்ட்டாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வியாதி. அந்த ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிமேல் அப்படியே மெதுவாக டெவலப் ஆகும். அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ருணத்தை ஏற்படுத்தக்கூடிய விபத்துக்களை உருவாக்கும். அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மான அவமானம். இது வரைக்குமே வந்து இந்த குழந்தைங்க வந்து ஒரு 15 வயசு, 18, 19, 20, 22க்குள்ள முதல் சுற்று வரக்கூடிய மீனராசி பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களது கற்புக்கு நம்ம பாதுகாப்பு பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் ராகு, அதாவது சுக்கிரன் உச்சமாக கூடிய வீட்டில் ராகு. அப்போ இது முதல் சுற்று அப்படின்றது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளப்படக்கூடியது. இந்த 15லிருந்து 25க்குள்ளே இருக்கக்கூடிய மீனராசி பெண்கள் இருந்தீங்க, குழந்தைங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த 12ஆம் இடத்து சனி 12 குடையவனாக வலுப்பெற்று நிற்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் அதை மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நம்ம அடுத்து 2வது சுற்று அப்படிங்கிறது வந்து எந்த விதமான பாதிப்பையும் தராது. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு, சுக்கிரன் வந்து உச்சமாகக்கூடிய வீடு, சந்திரன் ஏற்கனவே இருக்கார், ராகு உள்ளுக்குள்ளே வர்றார். இதிலே வந்து கோச்சார ராகு சந்திரனோட சேரக்கூடியது வந்து கொஞ்சம் அந்த கிரகண தோஷத்தையெல்லாம் உருவாக்கும். அதையும் தெளிவாகவே பார்த்தோம் அந்த வீடியோவில். அப்போ இந்த 7ரை சுற்று அப்படின்றது வந்து பாதுகாப்பு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிலைப்பாடு அப்படின்றது வந்து முதல் சுற்று கொஞ்சம் கடுமையாக பாதிக்கும். 2ஆம் சுற்று வந்து நல்லா சம்பாதிச்சுக்கலாம், சுகமாக இருந்துக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் வேலை மாற்றம் தேடிக்கலாம், வேலைக்கு எங்கே வேணாலும் போய்க்கலாம், வெளிநாடுகள், நீங்கள் விரும்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த 7ரை சனி 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு. 3வது சுற்று அப்படிங்கிறது வந்து இல்லாத நோயை உருவாக்குவாங்க, மாயை உருவாக்குவது போல் நோயை உருவாக்குவார்கள். அந்த நோய் வந்து உங்களுக்கு ஒன்று பர்மனெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து பின்பு விலகலாம். அப்படின்ற மாதிரியான 3வது சுற்றும் 1வது சுற்றும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சனியினுடைய பார்வைகள் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய சனி உங்களுடைய மீன ராசிக்கு 12ஆம் இடத்துல 12 குடையவன். பொதுவாகவே லக்கணத்துக்கும் சரி ராசிக்கும் சரி 12 குடையவர் 12ல் இருந்துட்டார் அப்படின்னா அந்த காலகட்டத்தினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அவருடைய தசாவோ அல்லது கோச்சாரத்தில் அவர் வந்து உட்காரக்கூடிய அமைப்போ அல்லது அவர் புத்தி ஏதோ ஒரு தசையில் வந்து புத்தியாக நடந்ததா. இப்போது யூஸ்வலாகவே மீன லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மீன லக்னமாக இருந்து அதே மீன ராசியாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மீன ராசி மீன லக்னமாக இருந்து இப்போ 12 குடையவன் 12ல் வந்து நிற்கும் பொழுது
பல பிரச்சனைகளை தருவார். முதல் வேலை தூக்கத்தை கெடுத்துருவார், மன அழுத்தத்தை கொடுப்பார், ஒரு சில நேரங்களில் மனோவியாதியும் கொடுப்பார். இப்போது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்தில் வலுப்பெறுவது. அதில் இங்கே வந்து உங்களுக்கு மூலத்திரிகோணம் வாங்கி இங்கே உட்கார்றார். அதனால் முதல்ல போகக்கூடியது தூக்கம். தூக்கம் கேட்டாலே வியாதி வந்தாச்சு. நல்லா பாருங்கள், 2 நாள் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே நீங்கள் தூங்கிட்டு காலையில் நேரமே எந்திரிக்கிங்கன்னு பாருங்கள், 2 நாள் போகுது. இது 3ஆவது நாள் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா ரத்தத்தில் தான் பிரச்சனை வரும். அப்போ அயனம் சயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நல்லா படுத்து நிம்மதியாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு மனுஷன் தூங்கலை அப்படின்னா அடுத்த நாள் அவருக்கு பிபி அதிகமாகிடும், கண்டிப்பாக ப்ரெஷர் வரும். அந்த ரத்தத்தில் அதிகப்படியான சிக்கல்களையும் கோளாறுகளையும் கொண்டு வரும். சந்திரன் தான் ரத்தம். அப்போது லக்கணமாக இருந்தாலும் சரி ஆன்மாக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும், ஆன்மாக்குள்ளே உள்ள நுழைஞ்சு பார்க்கும், அதை தூங்க விடாமல் செய்யும். விடிய 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 கொட்டை கொட்டை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இவர் மட்டும் முடிச்சுக்கிட்டே இருப்பார். காரணம் என்னடான்னு கேட்டோம்னா 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். குருவாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி. அப்போ 12 கூடையவன் 12லேயே வலுத்தர்றது அப்படின்றது நித்திரை கேடு அப்படின்றது முதல்ல கொடுப்பாங்க. இங்கே தான் ருணமே ஆரம்பிக்கும். இங்கே ருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்திரை கேடு தான் ருணம். அது ரோகமாக உருவாக்கும், பிபியை அதிகப்படுத்தும் அல்லது பிபியை குறைக்கும் அல்லது டயபெட்டிக் கொண்டு வரும், ரத்த அழுத்தத்தை கொண்டு வரும், அது ரத்த சோகையை கொண்டு வரும் அல்லது ரத்தத்தில் சர்க்கரை அதிகப்படுத்தும். அடுத்த நாள் நம்முடைய வாழ்க்கை இயல்பான வாழ்க்கைங்கிறது மிக தெளிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நித்திரையை கெடுக்கக்கூடியவனாக இந்த சனி உட்காந்துருக்கேன், ஜாக்கிரதை. பொதுவாக மெடிடேஷன் நல்லது. இந்த சனிக்கு பிரீத்தி அப்படின்றது உங்களுடைய வழிபாடுகள் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. சனி கோயிலுக்கு போகிறது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால திருநள்ளாறு போங்க, குச்சனூர் போங்க, திருக்குள்ளிக்காடு போங்க அப்படின்னு சொல்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பரிகாரம் சொல்லிக்கிறது நம்ம? அப்போது இது வாழ்வியல் பரிகாரமாக எந்த நீங்கள் நாட்டில் இருந்தாலும் சரி, நம்ம அப்ராட் மக்களுக்கும் சரி, உலகமெங்கும் இருக்கக்கூடிய நமது மக்களுக்கு, ஜோதிடத்தை அறியக்கூடிய மக்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு உங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்றது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய வாழ்வியல் பரிகாரங்களை நீங்கள் எடுத்துக்கிறது அப்படின்றது சனிக்கு பரிகாரமாக எடுத்துக்கிறது அப்படின்றது முக்கியமாக உணவு அளிப்பது, பிற உயிர்களுக்கு உணவளிப்பது, ஒரு ஜீவன்களுக்கு உணவளிப்பது. அதனுடைய லாஜிக் நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். சனி அப்படின்றது முழுமையான உழைப்பாளி. ஒரு உழைக்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு, ஒரு உழைக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு, மாடு உழைக்குது, மனுஷனும் உழைக்கிறான். அந்த உழைக்கக்கூடிய ஒரு உடம்புக்கு முதல் பிணி அப்படின்னு சொல்லக்கூடியது, பிணி ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பசி. பசி தான் சனிக்கு மூல காரணம். பசி தான் சனி, சனி தான் பசி. பசியினுடைய காரகத்துவம் சனி, சனியினுடைய காரகத்துவம் பசி. அப்போ இந்த பசியை போக்கக்கூடிய அருமருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது உணவு. அது நம்ம நாட்டில் சந்திரனாகவே இருக்கார். அரிசி, பால் சார்ந்த அனைத்து பொருள்களும் சந்திரன், கடல் சார்ந்த அனைத்து பொருள்களும் சந்திரன், கடல் சந்திரன். அப்போது கடல் நீராடலும் ஒரு பரிகாரம் 7.5 சனி இருக்கக்கூடியவங்களுக்கு. அதே மாதிரி அந்த கடல் நீராடல் அப்படின்றது தன்னை தூய்மைப்படுத்திக்கிறது. தன்னை தூய்மைப்படுத்தி பிறரையும் தூய்மைப்படுத்துவதுங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய தானம். அந்த தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் மிக நிதானமாகவும் சிறந்த தானமாகவும் கருதப்படுவது அன்னதானம். இது எங்கே வேணாலும் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம அதை செய்யலாம். சார், அன்னதானங்களை மாதம் 20,000 30,000 செலவு பண்ணி செய்யணுமா? வாரத்தில் ஒரு நாள் 4 பேர்த்துக்கு 4 சாப்பாடு வாங்கி கொடுங்க, போதுமானது. அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை சார். மாதத்தில் ஒரு வாரம் ஒரு 4 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அது நல்ல ஒரு பரிகாரம். 7.5 சனியினுடைய தாக்கமோ, அதாவது 12, 1, 2 வரக்கூடிய சனி, 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி, 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி, 8ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி, இது உங்களை ஏன்னு கேட்டார்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இது 100% வாழ்வியல் பரிகாரமாக செஞ்சு அதிகப்படியான லாபத்தை, அதாவது அதிகப்படியான இந்த சனியினுடைய அதாவது இந்த கடுமையை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு லாபமான பரிகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு ஜீவனுக்கு பாருங்கள், ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு போடுங்க, அல்லது பசுவுக்கு உணவழியுங்க, அல்லது ஏதோ ஒரு உயிர் ஜீவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க. உண்மையிலேயே அந்த 7.5 சனியுடைய தாக்கம் இந்த 7.5 வருஷம் இருக்க வரைக்குமே முதல் சுற்று இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் மிக மிக சிறப்பான ஒரு அரும் பரிகாரம். அதனால்
நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் கோயில் இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்லாம். அடுத்து சனியினுடைய கதிர்வீச்சுகள் எங்கே குவியுதுங்கிறது யார் கண்டுக்கிட்டா? நம்ம அந்த நாட்டில் போய் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய 4 பேருக்கு சாப்பாடு கொடுங்க, அங்கே சனி ரொம்ப சந்தோஷப்படுவார். இதை விட இன்னொரு விஷயம், சனி சாப்பாடு, அன்னதானம் சிறந்த பரிகாரம், செருப்பு வாங்கி கொடுக்குறது நல்ல பரிகாரம். கோயிலில் கும்பிட்டு இருக்கும்போது செருப்பு காணாமல் போச்சுன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, உங்களை விட்டு வெளியே போகலாருன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து திருமண வீட்டில், அதாவது கல்யாண வீடுகளில் முதலையெல்லாம் வந்து செருப்பு கழட்டி விட்டு உள்ளே போகக்கூடிய ஒரு இதெல்லாம் இருக்கும். இப்போல்லாம் எல்லா பக்கமே போகிறோம், டைனிங் செருப்பு போட்டு போகிறோம், மேலே வந்து அந்த ஸ்டேஜில் வந்து செருப்பு போட்டு போகிறோம். இப்போல்லாம் செருப்புக்கெல்லாம் தடை இல்லை, எல்லா இடத்துலையுமே அதெல்லாம் போட்டு போயிட்டுருக்கேன். எல்லா பக்கமே சனி பகவான் ஊடுருவி உள்ளே வந்துட்டு தான் இருக்கிறாரா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இயல்பாக எங்கேயாவது தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு அது அந்த சனியினுடைய கடுமை குறையுது அப்படின்னு அர்த்தம். அதனால் அதை வந்து நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம், ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனால் நீங்களே மற்றவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த சனியினுடைய தாக்கம் மிக வெகுவாக குறையும். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயே ஒரு லாஜிக் சொல்கிற கேளுங்க. எல்லா சைஸ்லேயுமே செருப்பில் மட்டும் செருப்பு அல்லது ஷூ 8ஆம் நம்பர் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த 2024 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தோம்னா 8 தான். அப்போ சனியினுடைய முழு ஆதிபத்தியத்தில் இந்த வருஷம் வருது, அவனுடைய ஆளுமையில தான் இந்த வருஷம் வந்து இயங்க போகுது. அப்போ அந்த சனியினுடைய முழு ஆளுமையில் இறங்கக்கூடிய ஒரு வருடமானது உங்களுடைய மீன ராசிக்கு இப்போ இந்த நேரத்தில் 7வது சனி, அதுவும் 12ஆம் இடத்தில் சனி, 12 குடையும் 12இல் வலுப்பது அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த 2024 நான் பார்க்குறேன். மற்றவங்களுடைய கண்ணோட்டத்துக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா இதுக்கு இவ்வளோ விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த 8ஆம் நம்பர் தான் ஷூலையும் சரி செருப்புலையும் சரி அதிகமாக தயார் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஓவரால் மேட்ச் ஆகக்கூடிய சைஸ் அப்படின்றது வந்து 8ஆம் நம்பர் தான். 9, 10, 11 ரேர், 6, 7 அப்படின்றது வந்து அது பெண்கள் வகை செருப்பாக போயிடும். அது வந்து அதுவும் ரேர் தான். இதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து 8ஆம் நம்பர் தான் மேட்ச் ஆகும். அப்போ 8ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பில் கூட லாஜிக்கு இங்கே அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து அந்த 8ஆம் நம்பர் செருப்பு தான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ சனியினுடைய காரகத்துவத்தில் செருப்பும் வரும், செருப்புடைய காரகத்துவத்தில் சனியும் வருவார். அடுத்து குடை. இந்த குடை வாங்கி கொடுக்குறது தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வந்து இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரும் கலை, அரும் சாஸ்திரம் அப்படின்றத படித்ததுனால இதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளுடைய நாட்டில் இதில் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல், ரொம்ப அதிகப்படியாக நம்ம ஜோதிடத்தை எடுத்து பேசக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க, நிறைய இருக்கீங்க. நிறைய ஜோதிடர்களும் நம்ம இப்போ காலப்போக்கில் நிறைய அப்படியே அந்த ஜோதிடம் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டு வருது. அதில் தெரிஞ்சதுனால நம்ம வந்து இந்த செருப்பெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் மேலை நாடுகளில் இது தெரிஞ்சோ தெரியாமலோ முதல்ல ஒருத்தருக்கு வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க ஷூ தான் வாங்கி கொடுக்குறாங்க. எனது நண்பர்களே வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அதாவது ஜோதிடம் அல்லாத பிற நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, முதல்ல எனக்கு பழக்கம் ஆரம்பமாகும் போதே அவங்க கேட்ட கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசு பொருள் அப்படின்றது உங்கள் ஷூ சைஸ் என்னங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. அப்போ அவங்க அந்த தெரிஞ்சும் தெரியாமலும் அந்த பழக்கத்தை அவங்க வச்சுருக்காங்க. அப்போ ஒரு கடினமான உழைப்பாளிக்கு நம்ம உதவக்கூடிய முதல் அணிகலன் அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பு தான். அப்போ அந்த செருப்பு முதல்ல வந்து வயிறு ஆற வைக்கிறது, பசியை போக்கி வயிறு ஆற வைக்கிறது. அப்புறம் வந்து இந்த கால் பிணி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுத்து அவங்க இந்த சுடுமணல் சுடுதழல் இதிலெல்லாம் நடக்காமல் பாதுகாப்பு பண்ணுறதுங்கிறது வந்து பாதத்தில் அணியக்கூடிய கலன் அப்படின்னு சொல்கிறது பாதணி அப்படின்னு பாதத்தில் அணியக்கூடிய அணிகலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதணிகள் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது வந்து சனியினுடைய முழுமையான காரகத்துவம். அடுத்து மிக கடுமையாக அடிக்கக்கூடிய வெயிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடியது, அங்கேயும் கருப்பு கொடை அப்படின்றது, கருப்பு வர்ணத்தில் இருக்கக்கூடியது கொடை அப்படின்றதுனால சனின்னு சொல்லி சொல்லலாம். ஆனாலும் இதுக்கு ஒரு லாஜிக் சொல்லலாம். கடுமையான சூரிய வெப்பம் அதுக்கும் கொடை பிடிப்பாங்க, கடுமையான மழை அதுக்கும் கொடை பிடிப்பாங்க. கடுமையான மழை சந்திரன், கடுமையான வெப்பம் சூரியன். இந்த 2 கிரகத்துக்குமே சனி வந்து எதிரி. அப்போ இந்த எதிரியை வச்சு தான் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கொடை பிடிச்சிக்கிறது. இங்கேயும் ஒரு லாஜிக் இருக்குது. அப்போ இந்த கொடையை வாங்கி கொடுக்கறதும் மிகப்பெரிய பரிகாரம். இதெல்லாம் யாருக்கு சார் வாங்கி கொடுக்கணும்? வயதானவர்களுக்கு. சனினாலே வயது முதிர்ந்தது, மூத்த அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். வயது முதிர்ந்தவர்கள், சித்தப்பா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து சனியினுடைய காரகத்துவத்தில் வரக்கூடிய உறவு முறைகள். அதே மாதிரி முடமானவர்கள், ஒரு உடம்புல வந்து ஏதோ ஒரு அங்ககீனம் உள்ள ஒரு நபர்களுக்கு ஒரு 3 கால் சைக்கிள் வாங்கி கொடுங்க, மிக பிரமாதமாக வேலை செய்யும் இந்த சனியினுடைய பரிகாரம்.
அதே மாதிரி வந்து ஒரு ஹேண்டிகேப்டு கால் இல்லாதவங்க, அது வலது காலோ அல்லது இடது காலோ இல்லாதவங்களுக்கு அந்த செயற்கை பாதங்கள் கால்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இங்கேயும் அருமையான பரிகாரம் சனிக்கு. இதை விட ஒரு பெரிய பரிகாரமே நீங்கள் போய் திருநள்ளாறில் உருண்டு 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 நீங்கள் கும்பிட்டீங்கன்னா சனி தரமாட்டார். புரியுதா உங்களுக்கு? அது வாசம் இப்போது போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படிப்பாங்க. எங்கேயா போயிட்டு வந்தீங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தா அப்படிங்க. இவன் கர்மாவை கிடைக்காம அங்கே போயிட்டு வந்திருந்தா கர்மாக்காரர் கணக்கு எடுப்பாரா இருக்க மாட்டாரா? அப்போ எடுப்பார்ல. அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து பரிகாரத்தையுமே வந்து பிறருக்கு உதவக்கூடிய மாதிரி, பிறருக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா வழிபாடு கூட வந்து நமக்கு 2ஆம் பட்சம்தான். அப்போ முதல் பரிகாரம் அப்படின்றது வந்து பிறருக்கு உதவக்கூடிய மனநிலை வந்தாலே சனியினுடைய அதிகப்படியான கர்மாவிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்போது மக்களுக்கு சாப்பாடு போடுறது, கொடை தானம் கொடுக்கறது, செருப்பு தானம் கொடுக்கறது, இது எல்லாமே லாஜிக்காக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பரிகாரம். இது எல்லாமே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்களை கவனித்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இது மிக மிக முக்கியமான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். சனி பகவான் ஏற்றுக்குவார். இயற்கையாகவே திருநள்ளாறு அப்படின்ற இடத்துல வந்து சனியினுடைய அதிகப்படியான ஆளுமை இருக்குது. அங்கே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். எதுக்கு போகணும் திருநள்ளாறு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, இங்கே கொச்சனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு ஏன் போகணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 7 சனி வந்தோடனே 500 டிக்கெட்டு வாங்கிட்டு போய் வரிசை நிற்கிறது வந்து பரிகாரமே அல்ல. நீங்கள் எல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் சார். 7 வருஷம் சனி நிற்க போகுது. ஒருத்தருக்கு வந்து ஜென்மச்சனி, அதாவது 7 சனி அப்படின்றது வந்து 12 ஜென்மம் 2ஆம் இடத்துல வரக்கூடிய சனி. 7 வருஷம் நீங்கள் திருநள்ளாறுலேயே இருக்க முடியுமா? அல்லது திருநள்ளாறில் இருக்கிறவங்களுக்கு 7 சனி வராதா? இல்லை அவங்க வந்து கஷ்டமே இல்லாமல் இருக்காங்களா? இதை லாஜிக்காக யோசிக்கணும் இல்லையா? இது யாருமே யோசிக்கிறதே இல்லை. ஏன் யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இல்லை. உடனே வந்து நீங்கள் இப்போ பரிகார ராசிகள் இப்போ என்னென்ன வருது? தனுசு வந்து விட்டாச்சு. மகரத்துக்கு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி, அதாவது வந்து இந்த பாத சனி அப்படின்னு சொல்கிறது. கும்பத்துக்கு வந்து ஜென்மச்சனி, மீனத்துக்கு வந்து இப்போ விரைய சனி. போயிட்டு வாங்க திருநள்ளாறு. எதுக்கியா போகிறீங்க? ஏன் போகிறீங்கன்னு எனக்கு புரியலை. சனி கோவிலுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னா, ஒரு சனி நீச்சமானவர்கள் திருநள்ளாறு போனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும். சனி 6, 8, 12 மறைஞ்சா அவங்க திருநள்ளாறு போனாங்கன்னா நல்லா இருக்கும். சனி வலு இழந்த ஜாதகர்கள் சனியினுடைய கோவிலுக்கு போகணும். சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் போகிறீங்க. உங்கள் மேலே சனியை வந்து உட்காந்துருக்காராச்சு. 7 சனி போது 12ஆம் இடத்துக்கு வந்த சனி சந்திரனுக்கு பக்கத்தில் வந்துட்டாரு. சந்திரன் மேலே ஏறி உட்கார போகிறாரு. சந்திரனை தாண்டி 2ஆவது இடத்துக்கும் போக போகிறாரு. நீங்கள் எதுக்கு திருநள்ளாறு போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஜாதகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க திருநள்ளாறு போங்க. சனியினுடைய வலிமை, அதாவது வலு ஜாதகத்தில் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ மேசராசியில் ஒருத்தருக்கு சனி இருக்குது, திருநள்ளாறு போகட்டும். அவர் நீச்சமாயிட்டார். அங்கே போனால் இந்த டிஸ்சார்ஜ் ஆன இந்த, அதாவது வந்து அந்த சார்ஜ் குறைஞ்சி போன பேட்டரிக்கு வந்து அங்கே சார்ஜ் போட்டு வரலாம். குச்சனூர் போனாங்க அப்படின்னா இந்த சனி நீச்சமாகி போனவங்க, மேசராசியில் இருக்கார், ஒரு 20 டிகிரியில் செம நீச்சத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதி நீச்ச பாகையில் இருக்கக்கூடியவர்கள், சனி இருக்கக்கூடியவர்கள் குச்சனூர் போகலாம். அவங்க வந்து வருஷம் ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சனியினுடைய அந்த கிரக காரகத்துவத்தை அவங்க எடுத்து வர்றதுக்கு அவங்க போகலாம். இங்கே தான் சனி ஏற்கனவே வந்து உட்காந்தாச்சு. அஷ்டமத்தில் சனி இருக்கார், 7ல் சனி நேராக உட்காந்துருக்காரு. 7க்கு சந்திரனுக்கும் சனிக்கும் நேர் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கே போக போகிறீங்க? நீங்கள் அங்கே போய் பிரச்சனையை போய் மீண்டும் வாங்காதீங்க. பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். அப்போ நம்ம வந்து இந்த 7.5 சனி 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், இங்கெல்லாம் சனி வரும்பொழுது தான தர்மங்களை நிறையா செய்யுங்க. உங்களுக்கு சனி வந்து அழகாக உங்களுக்கு சந்தோஷமாக உங்களுக்கு தர வேண்டிய தொழில். சனினாலே தொழில் தான். சனினாலே படிப்பு. எங்கே படிப்பை கொண்டு வந்து இங்கே சொல்லுகிற அப்படின்னு கேட்காதீங்க சார். விடாத முயற்சி, விடாமுயற்சி, இடையராது முயற்சியை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி. அங்கே தான் சார் பிஹெச்டி இருக்குது. பிஹெச்டின்றது எங்கே இருக்குது? சனியினுடைய தயவு இல்லாமல் ஒருத்தர் பிஹெச்டியை பண்ண முடியாது. நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எங்கே சுற்றி பார்த்தாலும் அந்த கல்விங்கிற இடத்துல 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். அதுக்கு அவன் தான் அதிபதி. இப்போ 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டய கல்வி, நீங்கள் செய்யக்கூடிய ஆராய்ச்சி கல்வி, எல்லா பக்கமே இரும்பு இல்லாத இடம் எங்கேயும் இருக்காது. ஆராய்ச்சி கூடங்கள் அனைத்துமே இரும்பு இருக்கும். அந்த பட்டய கல்வியை அவர் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பட்டத்தை சுருட்டி கொடுக்கக்கூடிய அந்த குழல் அப்படின்னு சொல்லணும்ல, அது கூட சனி தான் அங்கே வருவார். அதனால் வந்து இந்த பட்டய கல்வி படிக்கக்கூடியது அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது நல்லா இருந்தால் தான் பட்டய கல்வி வரும். அப்போ நீங்கள் வந்து
இந்த 7.5 சனி வந்த உடனே உள்ளே போகணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த சனி வந்து கெட்டு போயிட்டா கல்வி கெடும், தொழில் கெடும். இதை நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி செய்ய செய்ய உங்களுக்கு தொழிலை அதிகமாக கொடுப்பான், தொழிலில் லாபத்தை கொடுப்பான். கர்மாதிபதி அவன் தான். அப்போ தொழில் அவன் தான் கொடுப்பான், தொழிலில் லாபத்தை கொடுக்குறவனும் அவன் தான், மூலத்திரிகோணம். அப்போ படிப்பு, தொழிலுக்கு தேவையானது படிப்பு, அதாவது துறை சார்ந்த படிப்பு. வாழ்க்கையிலையுமே தொழிலுக்குன்னா படித்து தான் சார் ஆகணும். 1 1 2ன்னு கணக்கு போட்டால் ஒரு கடையே வைக்க முடியும். இல்லை 1 1 2ன்னு கணக்கு போட்டால் தான் ஒரு ஏதோ ஒரு தொழிலுக்கு ஒரு அஸ்திவாரமாக போக முடியும். அந்த எண்ணிக்கை கூட்டலையும் அந்த படிப்பையும் சொல்லித்தரக்கூடிய அந்த கர்மாவிற்கு தேவையான அனுபவத்தை கொடுப்பவனும் சனி தான். அப்போ இந்த சனி வந்து 10க்கும் காரகத்துவமாக இருக்கான், 11க்கும் காரகத்துவமாக இருக்கான். லாபத்தையும் அவன் தான் சார் கொடுப்பான். ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் சனி தான், அடிமை வேலைக்கும் சனி தான், வேலையே இல்லாமல் இருக்கிறது சனி தான். இந்த 3ஐயுமே வந்து அந்த ஜாதகத்தில் எப்படி உட்காந்துருக்கான்றதை பொறுத்து தான் சனி உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். அப்போ அந்த சனி கெட்டு போனவங்க போங்க, திருநள்ளார் போங்க, குச்சனூர் போங்க, இன்னும் வேறு எந்த இடத்துல சனி ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் போங்க. வந்தாச்சியா உடனே அங்கே போ, இங்கே போ, அங்கே நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய செய்ய உங்களுக்கு 7.5 சனிங்கிறது எங்கேயுமே வராது. முதல் சுற்றாக இருந்தாலும் பாதிக்காது, 3வது சுற்றாக இருந்தாலும் பாதிக்காது. இதுதாங்க பரிகாரம், எடுத்து செஞ்சுருங்க. அடுத்து என்னுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், தனம், குடும்பம், வாக்கு. இப்போ இந்த இடத்துல ராகு உள்ள நுழைக்கிறான். உங்கள் ராசி மேலேயே ராகு. பொதுவாக ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகி வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து 10ஆம் மாதம் 30ஆம் தேதி 2023 வருஷம் இங்கே உங்களுடைய ராசிக்கு உள்ளே வந்துட்டார். கிட்டத்தட்ட வந்து இப்போ 1.5 மாதம் 2 மாதம் ஆக போதுன்னு வைங்களேன். இங்கே சுக்கிரன் வந்து பரம உச்சம் அடையக்கூடிய இடம் இது. கிட்டத்தட்ட ஒரு 26-28 டிகிரிக்குள்ளே வந்து அவர் உச்சம் அடையக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து ராகு உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது சுக்கிரன் ராகு காம்போ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் எதையும் அடைய துடிப்பவன், ராகு அடைந்து முடிப்பவன். இது ரெண்டுமே கிரிட்டிக்கல் காம்போ. இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே சந்திரன் இருப்பார். அப்போ சந்திரன் இருக்கக்கூடிய அந்த பாகை மேலே ராகு டிராவல் பண்ணக்கூடிய இடம் மனமாற்றத்தை தருவான். இங்கே தான் நான் வந்து அந்த 25லேருந்து 15லேருந்து 25க்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்கணும்னு சொன்னது காரணம் இங்கே தான். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து உள்ளே வரும் பொழுது கேது வந்தால் தன்னை அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கும். ராகு வந்தால் வெளிப்படையாக சுத்த சொல்லும், செய்யக்கூடிய தப்பையும் பகிரங்கமாக நியாயப்படுத்தும். இதான் ராகுவுக்கும் கேதுவுக்கும் உள்ள மிக ஒரு அதாவது சின்ன ஒரு நூலில் வித்தியாசம் தான். இது செய்யக்கூடிய தப்பையும் நான் நல்லதாக செஞ்சுருக்கேன், நான் தவறு செய்யலை அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தும் பகிரங்கமாக. இதான் ராகு சந்திரன் காம்போ. அது அந்த சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல வந்து இப்போ இந்த ராகு உள்ள நுழைஞ்ச உடனே ஒன்று உடல் ரீதியாக காமத்தை அதிகப்படுத்துவான், அல்லது உடல் ரீதியாக ருணத்தை அதிகப்படுத்துவான், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோகத்தை அதிகப்படுத்துவான். ருணம்ன்றது வந்து உடனடியாக வரக்கூடிய காயம், ரோகம் அப்படின்றது வந்து உங்களுடைய உடம்புக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய வியாதி. அப்போ இதை ரெண்டையுமே அதிகப்படுத்தக்கூடியவன். முதல் சுற்றாக இருக்கக்கூடிய இளம் பிள்ளை பிராயங்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக அந்த எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த பருவநிலை மாற்றத்தை அடையக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் அவங்களுடைய அந்த ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து சமுதாயத்திற்கு மாறுபட்டதாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனோடு சேரும் பொழுது இது 2வது சுற்று அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராகு சந்திரன் காம்போ அப்படின்றது வந்து மிக கடுமையாக அதாவது வந்து அரசாங்கத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய செயல்களை நிறைய செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த 7.5 சனி நடக்கக்கூடிய அமைப்பில் 2வது சுற்றில் இருந்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தவறான வழிகளில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த ராகு கொடுப்பார். இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த சனி ராகுக்கு இது காம்போ அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான காம்போவாக இருக்குது. எப்படின்னா சனி 12ஆம் இடத்துல, ராகு ஜென்மத்தில், 7ஆம் இடத்துல கேது உறவுகள் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சமுதாயத்தின் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுவது, கணவனுக்கு மனைவி துரோகம் செய்வது, மனைவிக்கு கணவன் துரோகம் செய்வது. 7.5 சனி வந்தாச்சு. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் 2வது சுற்றில் இருந்தாலும் இந்த காமனாக இருக்கக்கூடிய அந்த காம்போன்றது வேலை செய்யும். ஏன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு காணிக்க, அதாவது கண்காணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ராகு கேது. உங்களுடைய தேகத்தில் ராகுவும் உங்களுக்கு தேகத்தில் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தில் கேதுவும்
நீங்கள் ராகுவாகும், உங்களுடைய மனைவி கேதுவாகும், நீங்கள் ராகுவாகும், உங்களுடைய கணவர் கேதுவாகும். அப்போ அவங்க வந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்புவார்கள், உங்களிடமிருந்து விலக விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது 7ஆம் இடம். அப்போ அந்த 7ஆம் இடத்தை வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இப்போ இந்த நேரத்தில் பார்த்துக்கணும். அப்போ இந்த 7.5 சனி வரக்கூடிய 2ஆம் சுற்று நேயர்களும் கொஞ்சம் வாய் வார்த்தை கவனமாக இருக்கணும். அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்றது வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது. இப்போ உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஏற்புடைய ஒரு அமைப்பு. 2024 ஏப்ரல் மாதம் வரைக்கும் 4 மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய குருவாக அந்த இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கார், தொழில் ஸ்தானத்தை அவர் பார்த்துட்டு இருக்கார். அதனால் வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய குருவாக இங்கே இருக்கார். அப்போ இந்த சனியினுடைய பார்வை 3வது பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கும், 7வது பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும், அவருடைய 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும். அப்போ 9, 6, 3. அப்போ இந்த 3 பாவங்களுக்கும் சனியினுடைய பார்வை அப்படின்றது வந்து பலமாக இருக்குது. அப்போ 3ஆம் இடம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய இடம். கண்டிப்பாக வேறு நகரங்களுக்கும் வேறு இடங்களுக்கும் அல்லது வீடு மனைகளை மாற்றுவதற்கும், அதே மாதிரி வந்து இங்கே தான் அன்னதானம் வருது, பண்ட பாத்திரம் இங்கே தான் வருது, பெண்களை வைத்து வேலை வாங்கும் இடமும் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம். அப்போ இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான பரிகாரம் இந்த இடத்துல அழகாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே தான் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது விபத்துகளையும் வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலம். இந்த 2024 முடியுமே. அதே மாதிரி வந்து உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு, அதாவது இந்த சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய பாக்கிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த பாக்கியஸ்தானத்திற்கு பார்வை அப்படின்றது தந்தை மகன். அதே மாதிரி உங்களுக்கு உதவக்கூடிய பெரிய மனிதர்கள், தேவாலயங்களுக்கு போகக்கூடிய முறையில் வந்து தடைகளை சந்திப்பது, அதே மாதிரி வழிபாட்டு தலங்களுக்கு போக முடியாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு, பெரியவங்களை பார்த்து ஆசி வாங்கக்கூட முடியாத ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த சனியினுடைய பார்வை செய்யும். ராகு அதுக்கு ஒத்துழைத்தே இருப்பாங்க. என்னென்னா சனிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 2 கிரகங்கள் அப்படின்னு சொன்னாலே அது ராகுக்கு எதுக்கள் தான். நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் நன்மைகள் இது எல்லாமே கண்காணிக்கக்கூடிய கண்காணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ராகுக்கு எதுக்கள். அதனால தான் அந்த ராகுக்கு எதுக்கள் சமவிட்டத்தில் பயணிக்கக்கூடிய கிரகங்களாக இருக்காங்க, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களாக, எப்பொழுதும் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களாக இருக்காங்க. அப்போ நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் அளவெடுக்கக்கூடியவர்கள், அளவீடு செய்யக்கூடியவர்கள் ராகுகேதுக்கள். இந்த ராகுகேதுக்கள் அளவெடுத்து சனியிடம் ஒப்படைக்கும் பொழுது கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை சும்மா விட மாட்டான், கொஞ்சம் கடினமாக தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். காரணம் காலபுருஷத்துவத்திற்கு 7ஆம் இடத்தில் உச்சமாகக்கூடியவன், நீதியை நிலைநாட்டக்கூடியவன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க. 2ஆம் சுற்றாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்றது ராகு உங்களுக்கு உணர்த்தக்கூடிய அமைப்பு. ராகு உடம்பு மேலே வந்தாலே பல கடுமையான நோய்களை தருவான், மன ரீதியாக மாற்றங்களை தருவான், தேவையில்லாத அதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் அந்த ராகு செய்வான். ஏன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ராகு உறவுகள் தடமாறுறதுக்கு கண்டிப்பான வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை அடைவீர்கள். பார்த்து கவனமாக நடந்துக்குங்க மீனராசி நேயர்கள். அதாவது தன்னுடைய குடும்பத்தை விட்டு அடுத்த குடும்பத்துக்குள்ளே ஒரு உறவு வச்சுக்கிறது, அல்லது வந்து அந்த அடுத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவு தன் குடும்பத்துக்குள்ளே விட்டுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில, அதாவது வந்து உடல் சுகத்திற்காக மற்ற உறவுகளை நாடக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படின்றது மீனராசி நேயர்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டிய ஒரு செயல். அதனால் இந்த சனியினுடைய பிரீத்தி நீங்கள் தெளிவாக செஞ்சுங்க. ராகுக்கு எதுக்களுக்கு என்ன பிரீத்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு அருகு நீங்கள் சாப்பிடுங்க. அருகம்பில் நீங்கள் எங்காவது எந்த தேசத்தில் இருந்தாலும் அருகம்பில் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கொடியாவாக போட்டு வச்சு விற்றுட்டு இருப்பானுங்க. அதை எடுத்து நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்றது ராகுவிற்கு நல்லது, நல்ல பரிகாரம். நீங்கள் சாப்பிடக்கூடிய சமித்து அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ அந்த அருகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த ராகுவினால் வரக்கூடிய, பொதுவாகவே ஜென்மத்தில் ராகு வரும்போது உடலுக்குள்ளே வயிற்றில் பிரச்சனை கொடுப்பான். அந்த வயிற்றில் வந்து வயிற்றுப்போக்கு அல்லது வந்து அதாவது வந்து இந்த உணவு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா, அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கல அப்படின்னா ஃபுட் அலர்ஜின்னு சொல்லுவாங்களா, ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வாமை, உணவு ஒவ்வாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ராகு கண்டிப்பாக செய்யணும். அது சந்திரன் மேலே ராகு போகும்போது, உடல் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலே ராகு உள்ளே போகும் பொழுதே கண்டிப்பாக வயிற்று பகுதிகளில் உபாதைகளை கொடுப்பான். அதுவும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த இடத்துல உச்சமாகறனால சுக்கிலம் ஏற்படக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வயிறும் அடிவயிற்று பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பான்.
தெளிவாக பார்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா அது இந்த ருணரோகம் எல்லாம் சம்மந்தப்பட்டு 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டு 12ஆம் இடத்துல போய் படுத்து திரும்பி வந்துட்டால் பரவாயில்ல, 8ஆம் இடத்துக்கு போகாமல் இருந்தீங்கன்னா சரி, ஜாக்கிரதையாக இருந்துங்க, கவனமாக இருந்துங்க. அதேமாதிரி இந்த ராகுவிற்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முறை சித்தர்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சித்தர்கள் வழிபாடு நீங்கள் செய்யலாம், தாராளமாக நீங்கள் செய்யலாம். ரிஷியர் வழிபாடும் செய்யலாம். ஏன்னா இங்கே சித்தர்கள் வழிபாடு ஏன் செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது நமது மூதாதையர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அதில் இந்த வம்சமெல்லாம் சொல்லுவோம், இந்த ரிஷி வம்சத்தை சொல்லுவோம், சித்தர்கள் வம்சத்தை சொல்லி தான் அந்த வம்சத்தில் நாங்கள் வந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு முந்தைய தாத்தாவுக்கு தாத்தான்னு ஒரு 10 தலைமுறைக்கு முன்னால் கூட நம்ம வாரிசுகளில் யாரோ ஒருத்தர் சித்தராக இருந்திருக்கலாம். அவர் ஒரு 4 பேர்த்துக்கு மந்திரிச்சு விட்டுருந்தா கூட அவர் சித்தர் தான். 4 பேர்த்துக்கு நன்மை செய்யக்கூடிய யாருமே சித்தர் தான். அது நம்ம வம்சாவளியில் முதல்ல இருந்தவங்களா கூட இருக்கலாம். அப்போ பாரம்பரியத்தின் முன்னோர்களை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சித்தர்கள் வழிபாடு நீங்கள் தாராளமாக செய்யலாம். இது ராகுவிற்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் இந்த சித்தருக்கு தான் போகணும், அந்த சித்தர், ஏன்னா அவர்கள் பூமி எங்கும் உலவி வரக்கூடியவர்கள், எல்லா பக்கமும் நினைத்த உடனே அந்த இடத்துல நிற்கக்கூடியவங்க தான் சித்தர்கள். அப்போ நீங்கள் ஓரளவுக்கு காலை 5:30 to 6:30, மாலை 5:30 to 6:30 மெடிடேஷனில் உட்காந்துடலாம். மெடிடேஷனில் உட்காந்திங்கன்னா இந்த உடல் உபாதைகளெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போயிடும். அதாவது ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் அருகம்புல் ஜூஸு சாப்பிட்டுட்டு, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு சமைத்து தான், நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஜூஸாக போட்டு சாப்பிட்டுக்கலாம், கூடவே பால் சேர்த்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம், அல்லது வாழைப்பழம் போட்டு ஜூஸ் அடித்து சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த ஒரு டம்ளர் வாரத்தில் 2 நாள் வீக்லி ட்வைஸ் அந்த அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டுட்டு காலை 5:30 to 6:30 முடிஞ்சால் மெடிடேஷன் உட்காருங்க. உங்களுடைய மனசுக்கு எந்த இஷ்ட சித்தர் வர்றாரோ அந்த சித்தரை, அந்த 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 18 சித்தர்களில் யார் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களோ அவங்கள நீங்கள் நினச்சி தியானம் பண்ணிட்டு வர்றது. காலை நேரம் ராகுவிற்கு உகந்த நேரம் இந்த 5:30 to 6:30. மாலை நேரம் காலை நேரம் 5:30 to 6:30 கேதுவுக்கு உகந்த நேரம். மாலை 5:30 to 6:30 ராகுவிற்கு உகந்த நேரம். இந்த நேரத்தில் காலை மாலை 2 வேளைகளிலும் நீங்கள் இந்த ராகு கேதுக்கு பரிகாரமாக உங்களை உணர்வது அப்படின்னு சொல்லக்கூடிய தியான முறை அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த உடல் உபாதையை போக்குவதற்கு அருகம்புல் ஜூஸும், உங்களுடைய மன உபாதையை போக்குவதற்கு இந்த தியானமும் நல்ல அருமருந்தாகவும் நல்ல பரிகாரமாகவும் அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டியதில்லை. அப்போ இந்த ராகு கேதுக்களுக்கான பரிகாரம் அப்படின்றத நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த காலையிலும் மாலையிலும் நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் பண்ணலாம், அல்லது மெடிடேஷன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை சார், ஏதோ ஒரு நேரம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா காலை மாலை 2 நேரமும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில், நீங்கள் எந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை ரூமில் 2 தீபம் ஏற்றுவீங்க. காலையில் 5:30 to 6:30 கேதுவிற்கான நேரத்தில் ஒரு 2 தீபம் ஏற்றுவீங்க ராகு கேதுக்கு. அதேமாதிரி மாலை 5:30 to 6:30 2 தீபம் ஏற்றுவீங்க ராகு கேதுகளுக்கு. காலையில் முடிஞ்சால் வெண்குவளை மலர் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, சங்குப்பூ, வெள்ளை சங்குப்பூ. அந்த வெள்ளை சங்குப்பூ விநாயகருக்கும் வைப்பாங்க, சிவனுக்கும் வைப்பாங்க, கேதுவுக்கும் வைப்பாங்க. அப்போ அந்த வெண் சங்குப்பூ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த சங்குப்பூவில் ஒரு 4 பூ வச்சு 2 தீபத்தை ஏற்றி மெடிடேஷன் உட்காந்துருங்க. பெண்களுக்கு இது உகந்த பரிகாரம், அருமையாக வேலை செய்யும், அட்டகாசமாக வேலை செய்யும், எந்த விதமான உபாதைகளும் வராது. அதேமாதிரி மாலை நேரங்களில் இதே 5:30 to 6:30 மந்தாரை மலர்கள், இது ராகுவிற்கான மலர். அந்த ராகுவிற்கான மலரில் அந்தி மந்தாரை கூட இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கலில் எல்லா பக்கமே இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மலர் பதப்படுத்தி நீங்கள் உங்களுடைய ரிலேஷன் யாராவது இங்கே இருந்தாங்கன்னா அந்த பூவை பிடுங்கி பதப்படுத்தி, அல்லது அந்த பூவினுடைய விதையை நீங்கள் அனுப்பிச்சு உங்களுடைய இடத்துல நீங்கள் போட்டு அதை விளைவிச்சு நீங்கள் எடுத்து சாயந்தர நேரங்களில் ராகுவிற்கான பரிகாரமாக இந்த மந்தாரை மலர்கள் அல்லது அந்தி மந்தாரை மலர் வச்சு நீங்கள் 2 தீபத்தை போட்டு மெடிடேஷனில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா பெண்களுக்கு இது அருமையான பரிகாரம். இது நல்ல ஒரு வம்சாவிருத்தி, தொழில் விருத்தி, படிப்பு விருத்தி, குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை நிவர்த்தி பண்ணி அருமையான ஒரு வெளிச்சமான வாழ்க்கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராகு கேதுக்களுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். கேதுவிற்கு மூல தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கணபதி. அதே மாதிரி ஐயப்பன் வழிபாடும் நல்லாயிருக்கும். ராகுவிற்கு ஐயப்பன் வழிபாடு மிக தூய்மையான வழிபாடு. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, லோக்கல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு முறை சபரிமலை செஞ்சுட்டு போயிட்டு வாங்க.
கண்டிப்பாக 7 சனி இருக்கும் பொழுதும் ராகு கேதுக்கள் 1, 2, 7, 8 வரும் பொழுதும் கோச்சாரத்தில் வரும் பொழுதும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே 1, 2, 7, 8 இருக்கும் பொழுதும் அல்லது ராகு தசை நடக்கும் பொழுதும் ஐயப்பன் சன்னிதானம் சென்று வருவது அருமையான பரிகாரம். அழகாக உங்களுக்கு அது எந்த விதத்துலையுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. 7.5 சனியாகவே இருந்தாலும் ராகு தசை நடந்தாலும் நீங்கள் ஐயப்பன் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஒரு டைம் மாலை போட்டு போயிட்டு வாங்க, ஒரு 2-3 டைம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 18 வருட ராகு தசை நடக்கும்பொழுது ஐயப்பன் வழிபாடு ஒரு 2-3 டைம் நீங்கள் ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வர்றது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு வாய்த்த பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த ராகு கேதுக்களுக்கான பரிகாரம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து குரு உங்களுக்கு இந்த வருஷத்தில் இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்துக்குடையவரும் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் 3ஆம் இடத்திற்கு சந்திரனுக்கு 3ஆம் இடத்துல போகிறாரு, மறையிறாரு. கண்டிப்பான இடமாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய இடத்துக்கு அல்லது வீடு மாற்றுறதோ அல்லது வீட்டை விற்றுட்டு வேறு வீடு வாங்குறதோ அல்லது இடமாற்றம் தருவதோ அல்லது வேறு நகரங்களுக்கு வேலைக்கு செல்வதோ அப்படின்ற மாதிரியான நிலைப்பாட்டில் குரு இருக்கார். அதனால் நீங்கள் அதற்கான தயாரான நிலையில் இருக்கிறது நல்லது. அவருடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குரு இப்போ நேர் 7ஆம் பார்வை அப்படின்றது உங்களுக்கு 10ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பார்க்கக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது இந்த சனி குரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 9ஆம் இடத்தை பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு கண்டிப்பாக விளைக்கும். அதே மாதிரி அவருடைய 5ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுது. இது குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு நேரத்தில் பணம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக குரு கேது காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு நேரத்தில் லம்பாக பல்காக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 7.5 சனியில் 2ஆம் சுற்று இருந்ததுனாலும் அல்லது 3ஆம் சுற்று இருக்கக்கூடியவங்க ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ஒரு மெமோ வாங்கி நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிருந்தீங்க, உங்கள் மேலே ஒரு டிஃபால்ட்டாக அல்லது ஒரு பிளாக் மார்க் விழுந்திருந்தது, அந்த பணமெல்லாம் வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது. காப்பாற்றிக்கிங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மீனராசி நேயர்களுக்கு 3ஆவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பணம் எந்த 3 சுற்றில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஏதோ ஒரு வாராக்கடன் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய சமுதாயத்துக்குள்ளே இருந்தோ அல்லது உங்களுடைய நட்புகளுக்கு உள்ளே இருந்தோ அல்லது உங்களுடைய பங்காளிகளோ அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களில் இருந்தோ உங்களுக்கு வரக்கூடிய ஹியூஜான அமௌண்ட் பெரிய பணம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நிலுவையில் இருந்தால் இந்த நேரத்தில் குருவுடைய பயிற்சியில் ரிஷபராசியில் வரக்கூடிய குரு உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை தருவார். அவருடைய 5ஆம் பார்வையில் கேதுவோடு இணைவது அப்படின்றது. 7ஆம் பார்வையில் சனி குரு பார்வை அப்படின்றது சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோட அந்த உறவில் கொஞ்சம் விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சுமூகமாக நடந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி குருவுடைய 9ஆம் பார்வை 7, 8, 9ஆம் பார்வை அப்படின்றது உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு விழுகிறது. அப்படின்றனால 7.5 சுற்று ஓரளவுக்கு பாதித்தாலும் குருவின் பார்வை இந்த 2024 அந்த 2025 4ஆம் மாதம் வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு பலனை பொருளாதார ரீதியாக உங்களுக்கு 7.5 சனியில் இருக்கக்கூடிய இந்த 2024 வருஷத்தில் எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்றத இந்த கிரகங்களுடைய அமைப்பை வச்சு இந்த 2024 மீனராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கடுமையை தந்தாலும் பொருளாதார ரீதியாக எந்த விதமான பாதிப்பையும் தரமாட்டார் அப்படின்றத உங்கள் ராசிநாதன் காப்பாற்றி வைக்கிறார். அப்போ இந்த ராசிநாதனை நீங்கள் வழிபட்டு குரு தெய்வத்தை வழிபட்டு அல்லது உங்களுடைய குருமார்களிடம் ஆசி பெற்று உங்களது தந்தை தாயை வணங்கி இந்த வருஷத்தை முழுமையாக கடுமையான உழைப்பால் நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 24வது வருஷம் 2024வது வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமே என்று சொல்லி இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, வணக்கம்.